Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவையிலிருந்து இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் முன்னறிவிப்பின்றி பயண கட்டணம் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், இந்த கூடுதல் பயண கட்டணம் என்பது எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வந்தது? எதற்காக இந்த கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள்? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. கோவையில் இருந்து கோவை திருப்பூர், கோவை ஈரோடு, கோவை சத்தியமங்கலம் என அரசு பேருந்துகள் மட்டுமல்லாது தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த ரூட்ல இயக்கிட்டு வராங்க. இந்த நிலையில கோவையிலிருந்து அவினாசி வழியாக திருப்பூர் செல்லக்கூடிய பேருந்துகளில் 36 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதற்கு பதிலாக 6 ரூபாய் கூடுதலாக 42 ரூபாய் வசூலிச்சுட்டு வராங்க. மேலும் அதே போல திருப்பூர்ல இருந்து பல்லடம் வழியாக கோவை வரக்கூடிய பேருந்து இருக்கிறது. அதில் 36 ரூபாய் வசூலிக்கிறாங்க. 2 ரூட்லயுமே ஒரே கிலோமீட்டர் கணக்கு தான் வருது. அப்படி இருக்கையில தன்னிச்சையாக தனியார் பேருந்துகள் உரிமையாளர்கள் ஒரு சிலர் தங்கள் பேருந்துகளில் கூடுதலாக 6 ரூபாயை எவ்வித விதிமுறைக்கு உட்பட்டும் வசூலிக்காமல் கூடுதலாக வசூலிக்கிறார்கள். இது தொடர்பாக போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு பயணிகள் பலர் புகார் அளிச்சிருக்காங்க. ஆனா யாருமே இதை கண்டுக்கல அப்படிங்கறதா இப்போ ஒரு பிரச்சனையா இருக்கிறது. அதே போல இது தொடர்பாக தனியார் பேருந்து உரிமையாளர்களிடம் கேட்கும் போது கூடுதலாக பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறி இருக்கு, அதனால நாங்க ஏத்திட்டோம் அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்றாங்க. எப்பொழுதுமே தனியார் பேருந்துகளில் கட்டணம் உயர்வு செய்ய வேண்டுமெனால் முறையாக போக்குவரத்துறை அதிகாரிகளிடமும் அரசு தரப்பில் கோரிக்கை விடுத்தும் தனியார் பேருந்துகளுடைய கட்டணத்தை அவர்கள் உயர்த்த வேண்டும். ஆனால் தற்சமயம் எவ்வித விதிமுறைகளுக்கும் உட்படாமல் தன்னிச்சையாக தாங்களாகவே கட்டணத்தை உயர்த்தி இருப்பது பயணிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டால் அவர்கள் முறையாக பதிலளிக்க மறுத்துவிட்டனர். இருந்த போதிலும் தனியார் பேருந்துகளில் கோவையிலிருந்து திருப்பூருக்கு அதிகப்படியாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக சாதாரண நடுத்தர மக்கள் அதிகம் பயணிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவ்வாறு கூடுதலாக 6 ரூபாய்ங்கும் போது மாதம் அவர்களுக்கு 180 ரூபாய் கூடுதலாக செலவாகிறது. ஒரு வழி செல்வதற்கு, திரும்பி வரக்கு 180, மொத்தம் மாதம் ஒரு 360 ரூபாய் வீதம் அவர்களுக்கு கூடுதலாக செலவினங்கள் ஆகிறது.